விழுப்புரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக பேனரை பாமக தொண்டர்கள் கிழித்திருக்கிறார்கள். அது சார்ந்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இந்த சம்பவம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். அதாவது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய நகராட்சி திடலில் இன்று காலை 10.5% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான பாமக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில்தான் புதிய பேருந்து நிலையம் இதில் இருக்கக்கூடிய நிழற்குடையில் அமைக்கப்பட்டிருந்த அந்த திமுக பேனர் என்பது பாமக தொண்டர்களால் கிழித்து சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நவம்பர் 27 பிறந்தநாள் கொண்டாடும் துணை முதல்வர் அவர்களை வாழ்த்தி இந்த பேனர் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாமக தொண்டர்கள் சிலர் அந்த பேனரை கிழித்து சேதப்படுத்தியுள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் ஒரு சிறு பரபரப்பு என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் தான் தொடர்ந்து அந்த பேனர் சேதப்படுத்தியவர்கள் குறித்து விழுப்புரம் காவல்துறையினர் விசாரணை என்பது தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல பாமகவுடைய அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சில தொண்டர்கள் மேடையில் இருந்து கீழே விழுந்து சிறு காயம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.